கம்மிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டுக்கு கோவமாக வர்றாங்க. என்னம்மா ஆச்சு, அங்கே என்ன நடந்துச்சு, நீ பாட்டுக்கு கோவமாக போனேன், திரும்பி வந்துட்டு கோவமாக வந்துட்டு அப்படின்னு சொல்ல வான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக அந்த சிவனாண்டி தான் பண்ணியிருக்கான். அவனை பற்றி நல்லா தெரியும். கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே சவால் விட்ட வந்தானே அவனை நான் விடவே மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு மேலே அவன் ஏதாவது என் குடும்பத்தை தாக்குற மாதிரி பண்ணான்னா அவ்வளோதான், இதால் அவனை சுட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்துட்டு உள்ளே போயிட சந்திராவுக்கு ஒரே பதட்டமாயிடுது. என்ன நடக்குன்னே தெரியவே இல்லை. அவர் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரா, என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவார், ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸாக எதுவும் பண்ணணும்னு இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு மாதிரி குழப்பமாக யோசிச்சுட்டே கார்த்தியை பார்த்துட்டு கோமா விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. அப்புறம் கார்த்தியை மயில் வந்துட்டு பேசிக்கிறாங்க. என்னப்பா நீ ஒன்று சொன்ன, இங்கே என்னன்னா அத்தை அந்த சிவனாடி தான் காரணம்னு அவங்கள போய் மிரட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அவன் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவன் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவானான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நின்று யோசனையில் இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு இங்கே சீன் கட் பண்ணி மாயா வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி தான் வந்துட்டு வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சே நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல பார்க்குற ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஃபோட்டோஸ் தான் பார்க்குறாங்க. அப்போ ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் மாயா கட்டியிருந்த சேலை கலர் தெரியுது. அவங்க தான் எல்லாருக்கிட்டே பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்களே கார்த்திகிட்ட, நான் அந்த சேலை கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்துட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி. ஐயோ என்ன இது, நான் கட்டின பர்பிள் கலர் சாரி ஃபோட்டோவில் இருக்கே, அந்த டிரைவர் மட்டும் இதை பார்த்தானா அவ்வளோதான், தொக்கா அவங்கிட்ட மாட்டிக்கிடுவோம், நம்ம போட்டு வச்ச பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், நம்மளை வந்துட்டு குழி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வேற பக்கத்தில் இருக்கா. ஏதாவது ஒன்று பண்ணி தான் இந்த ஃபோட்டோவை நான் இங்கேருந்து எடுக்கணும். ரேவதி ஒரே தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல இதே நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரேவதி உள்ளே தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. மாயா யாரும் இல்லை, அப்பாடா இப்போ தான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு எடுக்கிறாங்க. அந்த ஆல்பத்தில் இருந்து யாருக்கும் தெரியாமல் சைடில் சேலை பின்னாடி மறைச்சி வச்சிடுறாங்க. ரேவதி இது எதுவுமே தெரியாமல் நார்மலாக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு சரி ரேவதி ஆல்பம்லாம் சூப்பராக இருந்துச்சு, நான் கிளம்புறேன், வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன இது வந்தது போகிறீங்க, அம்மாவை பார்த்துட்டு போங்க இல்லைன்னா சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் ரேவதி, கல்யாண ஏற்பாடுலாம் இன்னும் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு வெளியில் வர்றாங்க. இந்த ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல, இந்த சேலை பிரச்சனை முடிஞ்சுன்னு நினச்சா முடியவே முடியாமல் பின்னாடியே துரத்திட்டு வருது, இந்த ஃபோட்டோ இனிமேல் யார் கைக்கு கிடைச்சா தானே, இதை இப்போயே கிழிச்சு எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாருன்னு கிழிச்சு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கங்கு மாதிரி வச்சு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சுடுதண்ணி போட்டு வச்சு அப்போ தான் சுடுதண்ணியை தூக்கிட்டு போனால் கங்கா கிடக்கும்ல, அந்த மாதிரி டக்குன்னு வந்துட்டு அந்த இதில் ஃபோட்டோவை போட்டுட்டு தொல்லை ஒளிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பிடுறாங்க. அந்த டயத்துக்கு தான் கரெக்டாக நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு ஃபோன் பேச வர்றாங்க. வந்ததுமே ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பறந்து வருது. என்னது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த பாதி தலை மட்டும் இல்லை மாயாவுக்கு, அந்த கிழிச்சு வச்ச சேலை பாதி கீழ்ப்பகுதி இருக்குது. இது அந்த பர்பிள் கலர் சாரி மாதிரி இருக்கே, மண்டபத்தில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாங்க. அந்த ஆண்டி என்ன கலர் சாரி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட கேட்க பர்பிள் கலர் சாரி அப்படின்னு சொல்லியிருந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ரீவைண்ட் பண்ணி யோசித்து பார்க்குறாங்க கார்த்தி. அப்போ இதை வேணும்னேனா இந்த இடத்துல யாரோ கிழிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பகுதி ஃபோட்டோ வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாரு, எங்கேருந்து பறந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி. அடுத்து இங்கே சீனை கட் பண்ணி மயிலை வந்துட்டு தனியாக பேசணும்னு ரூமுக்கு வர சொல்கிறாங்க. மயிலும் கார்த்தி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பர்பிள் கலர் சாரி யார் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, அந்த மூணாவது எதிரி வேறு யாரும் கிடையாது, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்கிற, அது யார் அப்படின்னு கேட்க இந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட ஃபோட்டோவை கொடுக்க என்னப்பா உடம்பு மட்டும் தான் இருக்குது தலை இல்லையே அப்படின்னதும் தலைப்பகுதி எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி அந்த தலைப்பகுதியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. மாயா அதை பார்த்ததும் மயிலு ஷாக் ஆயிடுறாரு. என்னப்பா கடைசியில் இந்த வகுடெடுத்த வான்கோழி தான் குற்றவாளியா, இது தெரியாமல் நம்ம எங்கெங்கே தேடி அலைஞ்சிட்டோமப்பா அப்படின்னு சொல்ல அது மட்டும் கிடையாது, இந்த மாயா கர்ப்பமாக வேற இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஐயோ அப்பா அது காரணம் யார் அப்படின்னு சொல்ல கார்த்தி எல்லா உண்மையும் சொல்ல மயில் ஷாக் ஆகுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.